என்னங்க, ஐயா குடும்பத்துடைய பார்ட் 5 பார்க்கறதுக்கு எல்லாரும் ரொம்பவே ஆவலா இருக்க மாதிரியே இருக்கு. ஐயா குடும்பத்துல கரகம் ஜோடிக்கிறத தான் நேத்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு வீடியோவிலையும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கரகம் ஜோடிக்கிறதுக்காக நேத்துடைய வீடியோவில் கிணத்த வந்து சுற்றி வந்தாங்க. அடுத்ததாக கிணத்த சுற்றி வந்துட்டு சனி மூலையில் பொங்கக்கூடிய இறக்கி பொங்கலும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொங்க வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நாத்தனார், எங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா, அடுத்ததாக எங்கள் மாமியாரோடைய பொண்ணு, எங்கள் சித்தப்பாவுக்கு பொண்டாட்டி, நம்ம ஐயா குடும்பத்தோடைய பாட்டி தாத்தாவுடைய முதல் பேத்தி. அடுத்ததாக கரகஞ்சோடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொங்க வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். நேற்று வீடியோவில் லாஸ்ட்டாக ஒருத்தர் வயிற்று தேய்ச்சிட்டே வந்தார். அவர் யாருன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்னுடைய சித்தப்பா, அதாவது நம்ம பாட்டி தாத்தாவுடைய 8வது புள்ள. அவர் பேர் பார்த்தீங்கன்னா முருகன். இவருடைய பேரை எடுத்து தான் எங்கள் மாமியார் தம்பி ஞாபகமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கும் முருகன்னு பேர் வச்சிட்ருப்பாங்க போல். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் இருக்கார். அவருமே பாட்டி தாத்தாவுடைய பேரப்புள்ள தான். நானுமே பாட்டி தாத்தாவுடைய பேரப்புள்ள தான். என்னக்கா நீங்கள் சொல்கிறதே ஒன்று கூட புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் வீடியோவை நிதானமாக பாருங்கள். நான் பேசுகிறத கொஞ்சம் உறுத்து கவனிங்க. நேராக பார்க்குறவங்களுக்கே எங்கள் ஃபேமிலி அவ்வளோவா புரியாதுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா எங்கேருந்து புரியும்? கொஞ்சம் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக புரியும். குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் இல்லையா? அதனால் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதில் வேறு அங்கேருந்து பொண்ணு கொடுக்கறது, இங்கேருந்து பொண்ணு கட்டுறதுன்னு மாற்றி மாற்றி அதிலேயே செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். அதனால் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க. பொங்க வச்சு முடிச்சுட்டு ஓரளவுக்கு கரகம் ஜோடிக்கிறதே முடிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இங்கே ஒரு கூட்டம் என்ன பண்ணிகிட்ருக்குது பாருங்கள். எல்லாம் ஜாலியாக எப்படி பேசி சிரிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அங்கே கரகம் ஜோடிக்கிறவங்க ஒரு பக்கம் ஜோடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இவங்க மட்டும் நல்லா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்வதியா இவங்க? ஓவரெல்லாம் பண்ணக்கூடாதானா? 4 பேர் தான் இங்கே இருக்கீங்க, மிச்சவங்க எங்க? நாங்கள் எல்லோரும் ஒன்றா கூடனா இப்படி தாங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கும். சின்ன வயசுலாம் இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. எங்கள் சித்திங்க சித்தப்பாங்கெல்லாம் ஒரு சிலர் எங்கள் கூட வந்துட்டு இந்த கோகோ விளையாடுறது அந்த மாதிரியெல்லாம் விளையாடுவாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எங்களுக்கு ஸ்கூல் போகும்போதெல்லாம் எங்கள் சித்தப்பாங்க தலைவாரி விடுவாங்கன்னா பாருங்களேன். கரகம் ஜோடிச்சு முடிச்சுட்டு எல்லாரையும் லைனாக நிற்க வச்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயா, சித்தப்பாங்க, அண்ணன் இவங்கெல்லாம் ஒரு சிலர் தண்ணி ஊற்றிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு லைனாக நின்றுட்டாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய தங்கச்சி எங்கள் மாமியார் இல்லையா, அவங்களும் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. நின்றுட்டுருக்காங்க பாருங்கள், ஆரஞ்சு கலர் சாரி. நான் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் போதும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு சாமி வந்து ஆடுதுங்க. திடீர்னு இவங்களுக்கு சாமி வந்ததும் நாங்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்தங்க. ஏன்னாக்கா இவங்க சாமியை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. இப்போ பார்த்தா அவங்களுக்கே சாமி வந்துடுச்சு. என்ன ஒன்று, இன்னும் கொஞ்சம் வேகமாக குதிச்சு ஆடி இருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏதோ இவங்களுக்கு கொஞ்சம் வயசாகவே கொஞ்சம் நிதானமாக ஆடுறாங்க. ஆனால் இதுக்கு மேலே சாமி வந்து ஆடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் தாங்க. இவங்க மேலே வந்து இறங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அத்தை அம்மா. இவங்களுக்கே வயசாகிடுச்சு, இவங்க அத்தைக்கு ரொம்பவே வயசாகிட்ருக்கோம். அதனால தான் பொறுமையாக ஆடுறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம் நாங்கள். ஆனால் இதுக்கு மேலே ஆடினவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ருத்ர தாண்டவங்க. பயங்கரமாக குதிச்சு குதிச்சு ஆடினாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கிறதுனால போல். பாட்டி தாத்தா அப்புறம் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்தாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பாருங்களேன்.
ஆனால் அப்படி இருந்தாலும் நாங்களும் விடலைங்க. எப்படியாச்சும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். கண்டினியூவாக டெய்லி ஒரு பார்ட்டாக வந்துட்ருக்கோம். கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள். இவங்களுக்கு சாமி வந்து முடிஞ்சிச்சோ முடியலையோ, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு சாமி வந்துடுச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐயனாரப்பன் வந்திருக்காராம்மா. ஐயனாரப்ப வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 4 குதி குதிச்சுட்டு, எனக்கு தேவையானதை குட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை வாங்கி ஒரு 4 அடி அடிச்சாரு பாருங்க. அப்பா பார்க்கவே முடியலங்க. முகத்தை காமிக்காம வீடியோ எடுத்தாச்சு எப்படியோ. இந்த ஐயனாரப்ப சாமிக்கு தேவையானதை கொடுத்ததும் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பாருங்களேன், எப்படி குதிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்பா சந்தோஷத்தில் ஐயனாரப்பன் அவர் மாட்டுன்னு குதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் ஆகிட்டுருக்கு, அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். கண்டினியூவாக தொடர்ந்து வர வீடியோவெல்லாம் பாருங்கள். ரொம்பவே ருத்ர தாண்டவெல்லாம் இருக்குது.